ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்வாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே எபேசியருக்கு அடுத்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 9வது வசனத்தில் இருந்து 12ஆம் 13ஆம் வசனம் வரைக்கும் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்போம். மேலும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபையை நாசப்படுத்தி அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை யூத மார்க்கத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனாய், தான் இருக்கிறதான அந்த சமுதாயத்தின் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் அவன் இருந்த அந்த பவுலை, சவுலாகி அந்த பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை அழைத்து கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தினார். அவர்தான் சொல்லுகிறார், அதில் முக்கியமான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு பேசும்படி ஆவியானவரின் உள்ளத்தை பாரப்படுத்தினார். அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். அந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அவர் தன்னை குறித்து தனக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்னை எதற்காக பிடித்தார்? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? ஆண்டவர் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பிடித்து கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். என்னைக்காவது நான் யோசித்திருக்கிறோமா, இயேசு எதற்காக என்னை ரட்சித்தார்? இயேசுவால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இது ஒரு அற்புதமான கேள்வி. அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எதற்காக தேவனால் பிடிக்கப்பட்டீர்கள்? உங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்வி எழும்பட்டும். வேதாகமத்திலே 3 முக்கியமான கேள்விகள் உண்டு. முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொன்னான், நான் நிர்வாணியாய் தோட்டத்தில் என்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான்.
இரண்டாவது ஒரு மனிதனை பார்த்து ஒரு கேள்வி. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயின். ஆபேலுக்கு ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல். ஆபேலை காயின் கொலை செய்தான், முதல் கொலை இந்த உலகத்திலே. அப்பொழுது அந்த ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டது. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், காயினே, உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் அவனுக்கு காவலாளியா. எத்தனாவது வசனம், எத்தனாவது அதிகாரம்? 4வது அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்க. அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியோ. என்னை பாருங்க, நல்ல கவனமா கூர்ந்து கவனிக்க முடியும், உங்களை அன்போடு கேட்கிறேன். 3வது ஒரு மனிதனை, மனுஷியை பார்த்து, ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் ஆகாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகாரே, எங்கே இருந்து வந்தாய், எங்கே போகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். முதல் மனிதனிடத்தில் கேட்கிறார், எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. 2வது ஒரு மனிதனிடத்தில் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி. 3வது ஆகாரிடத்தில் கேட்கிறார், எங்கே இருந்து வந்தாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். இந்த காலவெளியில் இந்த சபையை பார்த்து, உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எதற்காய் பிடிக்கப்பட்டாயோ, நீ அதை இன்றைக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அதை இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்குள்ளே புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களை பிடித்ததற்கான ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை பிடித்ததின் நோக்கம் இதுவா என்று சொல்லி அறிந்து கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, என் ஆண்டவரால் நான் எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேன் என்கிற ஒரு சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள எழுப்பும்படி விரும்புகிறார். என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா, ஆண்டவர் எதற்காய் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் எதற்காய் என்னை பெரியவனாய் மாற்றினார், ஆண்டவர் எதற்காய் என்னை இந்த சபையிலே வைத்திருக்கிறார், ஆண்டவர் எதற்காய் என்னை இந்த தெருவிலே வைத்திருக்கிறார். இயேசு நோக்கமில்லாமல் ஒரு மனிதனை பிடிப்பதில்லை, ஆண்டவரால் பிடிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சிம்சோன் நரிகளை பிடித்தான், வாளோடு வாளாக 2 நரிகளை வைத்து கட்டினான். அந்த வாளோடு வாள் வைத்து கட்டப்பட்ட அந்த நரிகளிலே அக்கினியை வைத்தான். அது போய் எதிரிகளின் வெள்ளாமைகளை நிர்மலமாக்கினது என்றால், இன்றைக்கும் இந்த காலவெளியிலே உங்களை பிடித்ததின் நோக்கம் உங்களுக்குள் ஒரு அக்கினியை வைத்து இந்த தேசத்துக்குள் அனுப்பி பொல்லாத இருளின் ஆதிக்கங்களை, அந்தகார வல்லமைகளை, ஓ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகளின் வெள்ளாமையை கொள்ளையாய் கொண்டு வருவதற்கு தேவன் உங்களை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நோக்கம் இல்லாமல் ஒரு மனிதனை தேவன் பிடித்து சபையிலே நாட்டுவது இல்லை. நீங்கள் வாலிபனா இருக்கலாம், நீங்கள் வாலிபர்களா இருக்கலாம். அருமையான வாலிபரே, கன்னியரே, தேவன் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக தேவன் உங்களை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னை எதற்காக கர்த்தர் பிடித்தார்? இந்த பகுதி சிவகாசி மாநகராட்சியிலே கர்த்தர் உங்களை பிடித்து இந்த சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளபடி. இன்னைக்கு நிறைய பேர் அதை பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். என்னை தேவன் பிடித்திருக்கிற அந்த நோக்கத்தை அறிந்து அதை பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். என்னை தேவன் அழைத்து பிடித்த நோக்கத்தை, கொஞ்சம் மைக்கு சவுண்ட் இப்ப, அழைத்த நோக்கத்தை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். ஒரு பவுலை போல, ஆண்டவரே, என்னை எதற்காக பிடித்தீர், என்னை எதற்காக பிடித்தீர் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நாம் இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே நாமை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிஸியான வாழ்க்கையின் மத்தியில் என்னை எதற்காக தேவன் பிடித்தார்? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எதுக்காக உங்களை பிடிச்சார்? நீல சாதாரணமானாலா? பிரதர் அலெக்ஸ் எதற்காக கர்த்தர் பிடித்தார்? அவர் கேட்ட கேள்வியெல்லாம், ஆமா, அவ்வளவு கொஸ்டின்ஸ் அவருக்கு. ஆண்டவர் என்னை எதற்காக, ஜபராஜ் என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவளை சாதாரணமா கர்த்தர் பக்கமா என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருப்பேன்.
அவர் போகும்போது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டு தான் அந்த இடத்த விட்டு போனார். அன்னைக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டியாபுரத்தில் இருந்து கர்த்தர் பிடித்தார். நான் வேண்டியாபுரத்தில் இருப்பார்னு பார்த்தா ரிசர்வ் லைன் வந்துட்டார். அவர் வேண்டியாபுரத்திலேயே பிடிச்சி வேண்டியாபுரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை இங்கிருந்து 2 பேர் அனுப்புனா அவங்கள கூட்டு இங்கே வந்துட்டாங்க ரிசர்வ் லைனுக்கு. வேண்டியாபுரத்தில் போய் அந்த பக்கம் கலக்குங்கடா அப்படின்னா. அந்த கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பிடித்ததற்கான நோக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. நான் கூட அந்த 2 நாட்களாக நான் நினைச்சு பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். நான் ரொம்ப படிச்சிருந்தேன், ஒருவேளை ரொம்ப படிக்காதனால அப்படி நான் சொல்லல, உட்காந்து பல தடவை யோசித்து பார்த்தேன். ஒருவேளை ரொம்ப படிச்சிருந்தா கண்டிப்பா அந்த ஊழியத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டேன், சத்தியமா வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அடிக்கடி நமக்கு வருகிற பிரச்சனையில நல்ல ஜாப் ஏதாவது இருக்கான்னு வேலை தேடி என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நான் ரொம்ப ரொம்ப படிக்கணும், நல்லா படிக்கணும், தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது யாரும். நீ வருங்காலத்தில் நல்லா படித்தாதான் ஊழியம் செய்ய முடியும். ஆமாம், என்னுடைய நிலைமையை வச்சு நான் சொல்ல, படித்திருந்தால் நான் ஊழியத்துக்கு போயிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பைபிள் காலேஜே முடிச்சுட்டு ரிலையன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தவன். நான் பார்க்காத வேலையே இல்லை, வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நான் பார்க்காத வேலையே இல்லை. சரியா, லாரியில் மண்ணுலோடு இறக்கியிருக்கேன், பைராஸில் வேலை பார்த்துருக்கிறேன், தீப்டி ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கிறேன், சாண்டரில் கணக்கு எழுதியிருக்கிறேன், ரிலையன்ஸ் கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கிறேன், ஹிந்து மேட்சில் தீப்டி ஆஃபீஸில் உள்ள வேலை பார்த்துருக்கிறேன். எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன என்கிட்ட சொன்னாலும் அத்தனை வேலைக்கும் என்ன வேலை எப்படின்றது எனக்கு நல்லா சொல்ல தெரியும். அத்தனை வேலையும் நான் பார்த்துருக்கிறேன். எப்படி ஆகிலும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், முன்னேறணும். வேலையில் கொண்டு போய் பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டா, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு தான் போனேன். முதல்ல பைபிளை தூக்கலை, வேலைக்கு போனேன். எப்படி ஆகிலும் முன்னேற வேண்டும், எப்படி ஆகிலும் முன்னேற வேண்டும். ஊழியமும் பார்க்குற சில ஒரு 5-6 வருஷமா தான் கொஞ்சம் உருப்படியாக ஊழியம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடியும் யாராவது இந்த மாதிரி பிசினஸ் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏதாவது சைடில் ஏதாவது பிசினஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியுமான்னு சொல்லி ஆங்காங்க அலைந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் நஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என் வாழ்க்கையில். தெரியுமா, அதெல்லாம் சொன்னால் அதிர்ச்சி ஆயிடுவீங்க நீங்கள், அதனால தான் சொல்றதில்ல. ஏன்னா அதிர்ச்சி ஆகி போயிடக்கூடாது. அவரே 2 லட்ச ரூபா நஷ்டப்படுத்திருக்காரு, நம்ம ஒரு 5 லட்ச ரூபா நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஒழுங்கா வேலை பார்க்கணும் கொடுக்கப்பட்ட இடத்துல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த பிடித்த நோக்கத்தை நான் மறந்த பொழுது வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ் எனக்கு அதிகமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் என்னை சரி பண்ணும், நீர்தான் என்னை உயர்த்த முடியும், நீர்தான் என்னை மேன்மைப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அந்த தேவன் என்னை பிடித்த அந்த நோக்கத்தை நான் அறிந்து என்னை ஒப்பு கொடுத்த பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் தேவன் என்னை பெருக பண்ண ஆரம்பித்தார். என் தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். என் தேவன் என்னை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். என் தேவன் கொடுக்கிறவைகளை வைத்து நான் சாப்பிடவும், என் தேவன் எனக்கு கொடுக்கிறவைகளை வைத்து என் பிள்ளைகளை பூர்த்தி செய்யவும், என் தேவன் எனக்கு கொடுக்கிறவைகளை வைத்து நான் சந்தோஷமாய் திருப்தியாய் வாழ்வதற்கு எங்கிருந்து தேவன் என்னை ஆசீர்வதித்தார்னா, அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொண்ட பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை எதற்காக பிடித்தார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொண்டு நீங்கள் பதில் சொல்லி போக வேண்டும். தேவன் உங்களை எதற்காக பிடித்தார் என்பதை இன்றைக்கு நீங்கள் உங்களை அலசி பார்த்து நீங்கள் திரும்பி போக வேண்டும். தேவன் உங்களை எதற்காக பிடித்திருக்கிறார் என்பதை உள்ளத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி திரும்பி போக வேண்டும். தேவன் எதற்காக உங்களை பிடித்தார் என்கிறதை அறிந்து கொண்டு தவறவிட்டவைகளை இன்றைக்கு நீங்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த பகற்காலத்திலே உங்களோடு பேசுகிறார். ஓட்ட பந்தயத்திலே உங்களை சரியான ஓட்டத்திலே நிலைநிறுத்தும்படி இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எவைகளெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தவற விட்டீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு பிடித்துக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட அந்த லக்கை, அந்த பாதையை, அந்த டெஸ்டினேஷனை எதெல்லாம் நீங்கள் தவற விட்டீர்களோ, மறுபடியும் அந்த நேர்கோட்டில் உங்களை மறுபடியும் நிறுத்தும்படி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க.
அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ளூ கலர்ல தான் கண்ணு என்ன செய்யும் இருக்கும். ஆனா இந்த அம்மாவுக்கு கருமை நிறமான கண்கள், நமக்கெல்லாம் கருமை நிறமான கண்கள். அவங்க கண்கள் எல்லாம் அந்த நாட்டுக்காரன் கண்கள்லாம் ப்ளூ கலர்ல என்ன செய்யும் இருக்கும், குழி விழுந்த கண்கள். இந்த அம்மா நினைச்சாங்களா, நான் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கண்களோட நான் பிறந்திருக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாலிப நாட்கள் வந்தது. அவங்க ஆண்டவரை குறித்து அறிந்தாங்க. ஒரு நாள் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஏமி கார்மைக்கல் அம்மையாரை பார்த்து சொன்னாங்களாம், நீ இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொன்னாங்களாம். இந்தியாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவிலே வந்து அநேக குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்து அனாதைகளை தத்தெடுத்து படிக்க வைத்து ஆயிரமாக இன்னைக்கு டோனாவூரில் பெரிய ஸ்கூல் இருக்குது. அனாதை பிள்ளைகளை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்த்து அவங்க அற்புதமாய் அந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் இந்தியாவில் பயங்கரமான ஊழியங்களை அவங்க நிறைவேற்றினாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க இந்தியாவில் வந்து இறங்கும் போது தான் தெரிஞ்சான், அவங்களுடைய கண்களை, இந்தியாவுக்காரங்களுடைய கண்களை பார்த்த உடனே என்னை தேவன் எதற்காக பிடித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கண்ணை படைத்திருக்கிறதுன்னு கூட, கண்களின் நிறத்தில் வைத்து கூட தேவன் எதற்காக பிடித்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லும்படிதான் இந்த காலவேளையில கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பிடித்த நோக்கத்தை நாம் மறுபடியும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் இந்த பவுல் கேட்கிறார் பாருங்க, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தார் என்று சொல்லி. அதற்கு அங்கே பவுலை, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 9:3. சவுல் என்கிற ஒரு மனிதன், அவன் சீரிய பிரதான ஆசாரியனிடத்தில் போய் சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியனிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கின. கிறிஸ்தவர்களை, 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களை, யூத மார்க்கத்தில் அமைந்த ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் கூட்டம் அன்னைக்கு பெருகினது. அந்த கூட்டத்தை துன்பப்படுத்தும்படி, உபத்திரவப்படுத்தும்படி, கொலை செய்யும்படி எல்லாவற்றையும் அவன் நிருபங்களை வாங்கிக் கொள்ளுகிறான். அதிகாரத்தை அவன் வாங்கி கொண்டு, வசனம் சொல்லுகிறது 3ஆவது வசனத்துல, அவன் பிரயாணமாய் போகிறான். தமஸ்கு சமீபித்து வந்தபோது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை என்ன செய்தது? பிரகாசித்தது. வாசிக்கலாம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் ஆண்டவராய் இயேசு கேட்கிறார். இந்த சவுலை குறித்து நம்ம இந்த சவுலை பவுலாய் கர்த்தர் மாத்துகிறார்ல, இந்த பவுல் பிலிப்பியர் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் பாருங்க, எதற்காக என்னை பிடித்தார் என்று சொல்லி அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் தொடர்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. அந்த பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, யோசித்து பாருங்க. இப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டு போய் கொண்டிருந்த அந்த தமஸ்கு வீதியிலே கர்த்தர் பவுலை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? சடுதியாய். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சடுதியாய். எப்படியா? சடுதியாய் ஒரு ஒளி அவனை என்ன செய்தது? சந்தித்தது, சுற்றிலும் பிரகாசித்தது. 4ஆம் வசனத்தில், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற, வேற யாரும் கேட்கலாம். அவனுக்குள்ள தரையில இருந்து குதிரையில போய்கிட்டு இருந்தவன ஒளி சந்தித்த பொழுது சடுதியாய் தரையில கீழே விழுகிறான். யோசித்து பாருங்க. கீழே விழுந்தவனுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, சவுலே, 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 ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு சவுல் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். கேள்வி கேட்கிறான். நீர் யார் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நான் உன்னை பிடித்திருக்கிறேன். நான் எதற்காக உன்னை பிடித்தேன்? சவுலே, நீ என்னை துன்பப்படுத்த நான் உன்னை பிடிக்கவில்லை. சவுலே, சவுலே, முள்ளில் உதைப்பது கடினம்.
நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை பிடித்திருக்கிறது, நான் உன்னை சடுதியிலே இந்த ஒளியிலே உன்னை சந்தித்தது, உன்னோடு நான் பேசினது எதற்கு என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே கர்த்தர். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சவுலை எதற்காக பிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை எதற்காக கர்த்தர் பிடித்தார் என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதற்காய் பிடிக்கப்பட்டாய்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தல்ல, உபத்திரவப்படுத்தல்ல. சவுலே, நீ பிடிக்கப்பட்டது ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, இஸ்ரவேல் புத்திரருக்கு என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இரண்டாவது, ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், பிடிக்கிறார். கர்த்தர் பிடிக்கிறார். பவுலை முதலாவது பிடிக்கிறார். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள். இவர்கள் கடலிலே மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள். அண்ணன் தம்பிகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கிறாங்க. கடல்ல மீன் பிடித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ராத்திரி முழுவதும் மீன் பிடித்து ஒன்றுமே அவர்களுக்கு வலையில் என்ன செய்யல, அகப்படல. தோல்வியோடு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. தோல்வியோடு நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த தோல்வியோடு நின்று கொண்டிருந்ததான பேதுரு, சீமோன் பேதுருவை கர்த்தர் சந்திக்கிறார். அவனை பிடிக்கிறார் பாருங்க. கடற்கரையில வச்சு அவனை என்ன செய்யறாரு? பிடிக்கிறாரு. தம்பி, நீ வலையை அலசும்படிக்கு மாத்திரம் அவனை தெரிந்து கொள்ளல. இரண்டாவது, அதுக்கப்புறம் வாசிங்க, வலையை போடுகிறேன். ஆண்டவர் சொல்றார், வலையை போடுங்க. அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல. ஆண்டவரா இயேசு அங்க கடலுக்கு வராரு. கடலுக்கு வந்து கர்த்தர் சொல்றாரு, நீ பிரயாசப்பட்டதெல்லாம் பரவாயில்லப்பா, இப்ப மறுபடியும் என்ன செய்ய, வலையை போடுனா. அவர் வார்த்தையின்படி, அவர் சொன்னதின்படி வலையை என்ன செய்கிறாரு? போடுறாரு. இப்ப வசனம் சொல்லுது, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். பாத்தியா, நான் உன் கூட இருந்தா வலைகள் கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடிக்கலாம். நான் உன் கூட இருந்தா பிசினஸ் நல்லா ஓடும். நான் உன் கூட இருந்தா உன் வீடு நல்லா இருக்கும். நான் உன் கூட இருந்தா நீ நல்லா இருப்ப. ஆனா வலைகளை கிழியத்தக்க மீன்களை பிடித்து பிசினஸ் செய்து வேலை பார்த்து மாடிகளில் மாடி கட்டி குடியிருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, பிடிக்கவில்லை. இந்த 2 படகிலும் மீனை நிரப்பி கொண்டு வீட்டிற்கு போவதற்காக நான் உன்னை பிடிக்கவில்லை. நான் உன்னை பிடித்ததின் நோக்கம் என்ன? பைபிள்ல வாசிங்க அந்த வசனத்தை. 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சீமோனை கூப்பிட்டு, பயப்படாதே, இது முதல் நீ யாரை பிடிக்கிறது? உன்னை நான் வந்து இந்த கடற்கரையில வந்து பிடிச்சதுக்கு காரணம், உன் வலைகள் கிழியத்தக்க மீனால நிரப்பி, உன் படக மீனால நிரப்பி உன்னை ஆசீர்வாதமா மாத்துறதுக்கு மாத்திரம் அல்ல, மனுஷரை பிடிக்கும்படி நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹலோ ஹலோ, ஆமேனா? எதற்காக பிடிச்சாரு? மனுஷனை பிடிக்கும்படி. ஹலோ, இன்னைக்கு சாயந்தரம் சுவிசேஷ கூட்டமா செங்கமலைப்பட்டியில. எதற்காக உங்களை பிடிச்சாரா? ஆலயத்துக்கு வந்து அட்டன்ஸ் போட்டுட்டு ஒரு குட்டி உறக்கம் போட்டு, வீட்டில் வராத உறக்கம் எங்க வரும்? சபையில் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டுட்டு, அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்றார், நான் உன்னை பிடித்ததின் நோக்கம், வலைகள் கிழியத்தக்க படகுகள் நிரம்பத்தக்க மீன்கள் உண்டு. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். எதற்கு அற்புதத்தை செய்தார் தெரியுமா? அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறதுக்காக அல்ல, வலைகளை அலசி கொண்டிருந்த மீன்களை பிடித்து கொண்டிருந்த உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றும்படி நான் உன்னை பிடித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா? நீங்க எப்படின்னு கேளுங்க பக்கத்தில் உள்ள ஆளுகளை. ஏன்னா இங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரால அற்புதம் பெற்றவர்கள். அற்புதம் பெற்றுட்டு சாட்சி சொல்லிட்டு
ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்து விட்டார் என்று போகிறதற்காக தேவன் அழைக்கவில்லை. உங்களுக்கு வேலை கொடுத்ததின் நோக்கம் மனுஷரை பிடிப்பதற்கு. உங்களை கலெக்டர் ஆபீஸ்ல வேலை கொடுத்தா உங்களை கலெக்டரையே இயேசுக்காக மாற்றுவதற்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். உங்களை அரசியல்வாதியாய் மாற்றி பெரியாளா வச்சிருக்கிறா, இருக்கிற அரசியல்வாதியால இயேசுக்காக பிடிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து உங்களை கர்த்தர் பிசினஸ் மேனா மாத்தி இருக்கிறார்னா நீங்க சாப்பிட்டு பிழைத்து உங்கள் குடும்பம் வாழ்வதற்காக அல்ல, அங்கே ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக பிடித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எந்த ப்ரொபோஷனல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரோ ஆசீர்வதித்ததின் நோக்கம் நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறதற்கு. ஆண்டவரே, என்னை எதற்காக நீர் பிடித்தீரோ அந்த பிடித்ததை நான் பிடித்துக் கொள்ளும்படி இன்னைக்கு நான் தொடரப் போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தது, நீ ஊர் ஊரா போய் நீ அற்புதத்தை, ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்றதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை வாழ்க்கையில கர்த்தர் என்னை டெவலப் பண்ணார்னு சொல்லி மனுஷரை பிடிக்க. பேதுருவே, சீமோனே, நீ தோல்வியிலே இருக்கிறாய், என்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் உன்னை இந்த தோல்வியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியும். இரா முழுவதும் எந்த கடலிலே நீ மீன் பிடித்து தோற்று போனாயோ அதே கடலிலே என் வார்த்தையின்படி நீ வலைகளை போட்டு நீ பார், உனக்கு வலைகள் கிளியத்தக்க படவுகள் நிரம்பத்தக்க மீன்கள் கிடைக்கும். ஆனால் வலைகள் கிளியத்தக்க படவுகள் நிரம்பத்தக்க மீன் கிடைப்பது மாத்திரமாய் நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கும்படி தான் நான் உன்னை தெரிந்து கொள்ள. அதுதான் பர்பஸ், அதுதான் நோக்கம். அதை தான் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை உயர்த்துறாரா? உயர்த்துகிறதற்காக இயேசு உங்களை தெரிந்து கொள்ளல. இவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் பணக்காரர்களாய் மாற்றி விட்டார். பணக்காரன் ஆக்குவதற்காக மாத்திரம், நான் சொல்றேன், குறிப்பா சொல்றேன் பாருங்க, அதற்காக மாத்திரம். அப்படின்னா அதுக்காக தான், ஆனா அதற்காக மாத்திரம் அல்ல. தேவன் உங்களை எதற்காக பிடித்தார்னா மனுஷரை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவதற்குத்தான். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பட்டும். என்ன ஆண்டவரே, இவ்வளவு காலம் இந்த சர்ச்சில் இருக்கிறேன், ஒரு ஆத்துமாவை இயேசுக்கு ஆதாயப்படுத்தியிருக்கேன். நான் ஒரு ஆத்துமாவை. லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனையாவது பிடிச்சிருக்கேன். உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, என்னை நம்பி ஒருத்தர் வாராரா? என்னை நம்பி ஒரு சகோதரி என்னை நம்பி என்னை பின்பற்றி ஒரு சகோதரி, இந்த அக்கா பார்த்து நான் சபைக்கு போகணும், இவங்களோட இருக்கிற இயேசு, உங்களோட இருக்கிற இயேசு பெரியவர்னு பார்க்குறாங்க. ஆனால் உங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு பயமா இருக்குது. உங்களோட இருக்கிற இயேசு பெரியவர்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த அக்காவுக்கு அற்புதம் செஞ்ச இயேசு பெரியவர். அப்புறம் யோசிக்கிறாங்க, இந்த அக்காவுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை தேவன் பிடித்தார். எங்கே பிடித்தார்? கடற்கரையில் ஒருவனை பிடிக்கிறார். தமஸ்குவின் வீதியில் குதிரையிலே போய் கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். அடுத்து பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதத்தில் ஒரு மனிதனை கர்த்தர் பிடிக்கிறார். வாசிக்கலாம். 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தாராம். கர்த்தர் எங்க பிடிச்சாராம்? ஆட்டு தொழுவங்களில் இருந்து பிடிச்சார். எத்தனை பேர் ஆட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் பார்த்துருக்கீங்க? கையசைச்சு காமிங்க போலாம். ஆட்டு தொழுவம் இல்லை, நீங்க பார்க்கலன்னா உங்களை கூட்டு போறதுக்கு தான் ஆட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் காமிக்கிறது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் பார்த்துருக்கிறீங்க? மார்க்கு, ஆட்டு தொழுவம் தெரியுமா? எந்த தொழுவமும் எனக்கு தெரிய மாட்டேங்கி பாஸ்டர். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆட்டு தொழுவத்திலிருந்து கர்த்தர் ஒருத்தன் என்ன செஞ்சாராம்? பிடித்தார். பிடித்து 71 சொல்றாரு, கரவலாடுக பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு தேவன் அவனை என்ன செய்து கொண்டு வந்தாராம்? அழைத்து கொண்டு வந்தார். இவனை ஆட்டு தொழுவத்திலிருந்து கர்த்தர் பிடிக்கிறார். ஒருவனை தமஸ்குவின் வீதியில் பிடிக்கிறார், ஒருவனை கடற்கரையிலே கர்த்தர் பிடிக்கிறார், ஒருவனை ஆட்டு தொழுவத்தில் பிடிக்கிறார். கர்த்தர் பிடித்து அவர்களை பெரிய ஆட்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர்களை பெரிய ஆட்களாய் மாற்றுவது நோக்கமல்ல. முதலமைச்சராய் மாற்றுவது, முதலமைச்சராய் இருப்பது நோக்கமல்ல. முதலமைச்சர் சீட்டு, முதலமைச்சராய் இருப்பது நோக்கமல்ல. முதலமைச்சராய் இருப்பதின் நோக்கம் தமிழ்நாடை டெவலப் பண்ணுவதற்கு. தமிழ்நாடை டெவலப் பண்ணுவதற்கு தான் என்ன சீட்டு? முதலமைச்சர் சீட்டு. அப்ப முதலமைச்சர் சீட்டுக்கு போட்டி போடக்கூடாது,
தமிழ்நாட்டை நான் டெவலப் பண்ணுவேன், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்வேன் சொல்றவங்களுக்கு தான் என்ன சீட்டு கிடைக்குது. சொல்றாங்கல்ல, முதலமைச்சரா நாங்கள் வந்தால் உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து இப்ப நாங்கள் எத்தனை ரூபாய் தருவோம். நீங்க எந்த வாக்குறுதி யார் சொன்னாலும் நம்பாதீங்க தயவு செய்து. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யும், மாறும். நான் உங்களுக்கு சொல்றேன் 10,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்றேன், நாளைக்கு காலையில் பார்த்தா எனக்கு ஒரு செலவு வந்துச்சுன்னா என்ன ஆகி போவோம். நான் சொல்லுவேன் சொன்னேன், ஆனா எனக்கு என்ன ஆகி போச்சு, செலவாகி போச்சு. இதுதான் நாடு. அப்ப ஆண்டவரும் பாத்தீங்கன்னா உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல பிடிச்சிருக்கிறாரு. பிடித்தது உங்களை நன்றாய் வாழ வைப்பதற்காக மாத்திரமல்ல, அவருடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் இல்ல, வேகமா ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. எதற்காக நம்மை பிடித்தார்? முதலாவது, தன்னை வெளிப்படுத்த. இந்த உலகத்திற்கு தன்னை, கர்த்தரை, தேவனை இந்த உலகத்திற்கு உங்களை என்ன செய்யணுமாம், வெளிப்படுத்தும்படி. யாத்ராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எதற்காக தேவன் உங்களை பிடித்தார்? நான் 3 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் பிடித்தார். தமஸ்குவின் வீதியிலே பவுலை பிடித்தார், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். தோல்வியிலே மீன்களை எல்லாம் பிடிக்க போய் தோற்று போய் நின்ற பேதுருவை கர்த்தர் பிடித்தார், அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொன்னார். கரவலாடு பின்பதாக ஆட்டு தொழுவத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் பிடித்தார், அவனை கொண்டு என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை பிடித்திருக்கிறதின் நோக்கத்தை கர்த்தர் இப்ப பேசுறாரு பாருங்க, வாசிங்களா. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டதற்கு காரணம், இந்த முழு உலகத்திலேயும் கர்த்தர் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவர்களை பிடித்தார். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே சிறுமையான ஒரு ஜனம், கர்த்தர் அவர்களைத்தான் பிடித்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பிடித்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தர் என்று நீங்க என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க 1வது வசனத்திலிருந்து அந்த பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம், அந்த நாமத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி, அந்த நாமத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி, அந்த நாமம் எவ்வளவு பெரிய நாமம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு பார்வோன் கர்த்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேலை வைத்துதான் கர்த்தர் பெரியவர் என்பதை தன்னை வெளிப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி உங்களை பிடித்தார். எதற்குங்க பிடித்தாரு? தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி. நீங்க வெளிப்படுத்துறீங்களா? ஒரு செண்டு போட்டோம்னா என்ன இருக்கு, நம்ம போய் நின்னாலே என்ன ஆகுது, வாசனை கும்முன்னு என்ன செய்து வருது. இயேசு யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி தான் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. உங்களை விட கலரா, உங்களை விட லுக்கா, உங்களை விட ஹை லெவல்ல இருக்கிற, நம்மளை விட மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற எத்தனையோ பேரை பிடிக்காம நம்மளை கர்த்தர் பிடிச்சாரு. எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் காரியம், இந்த உலகத்திற்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும்படி. நீங்க அதற்காக தான் கர்த்தர் பிடிச்சார். பார்வோனே, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும்படி யாரை பயன்படுத்தினார் கேட்டால் இஸ்ரவேல் மக்களை தான் கர்த்தர் என்ன செய்தார். உலகமே இப்ப சொல்லுது இஸ்ரவேலோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி, சர்வ வல்லமையுள்ளவர். உங்களை பார்த்து சொல்றாங்களாங்க, உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உங்களை பார்த்து சொல்றாங்களா? உங்க கூட இருக்கிற ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையுள்ள தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாங்களா? எப்ப சொல்லுவாங்கன்னா, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில தாழ்மையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, உங்கள் வாழ்க்கையில உங்கள் நடத்தையின் மூலமாய், உங்கள் பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாய், உங்களுடைய உண்மையான ஜீவியத்தின் மூலமாய் ஆண்டவர் பெரியவர் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வாழும் பகுதியில் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி, பக்கத்துல உங்க நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு என்ன காமிக்கும்படி, என்ன காமிக்கும்படி, எதை நிரூபிக்கணும்? இயேசு வல்லவர், இயேசு நல்ல. உங்களை பிடிச்ச நோக்கமே அதுதான். உங்களை உயர்த்துற நோக்கம் அதுதான். உங்களை ஆசீர்வதித்த நோக்கம் அதுதான். உங்களை அந்த தெருவில் மேன்மைப்படுத்துற நோக்கம் அதுதான். எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்காதவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்ததின் நோக்கம் அதுதான். எத்தனையோ பேர் இன்றைக்கும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் நடத்துவதின் நோக்கம் அதுதான். எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் சுகமாய் நடத்துவதின் நோக்கம் அதுதான். இவர்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படிதான் தேவன் உங்களை தெரிந்து கொடுத்திருக்கிறார். உங்களை பிடித்தார், நோக்கம் இல்லாம கர்த்தர் உங்களை பிடிக்கல. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க அவங்களையெல்லாம் பிடிச்சு கர்த்தர் கொண்டு வரக்கூடாதா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற, உங்களுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிற, உங்க கூட வேலை பார்க்கிற எத்தனை பேர் இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, பரிதவித்துக் கொண்டு இருக்கிறாங்க, விடை தெரியாம இருக்கிறாங்க, வாழ்க்கைக்கு வழி தெரியாம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவன் இருக்கிறாரே. இதெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோமே, இந்த சாக்கியங்களை நம்ம பெற்றிருக்கிறோமே. அவருக்கு கிடைக்காத சாக்கியம், அவங்களுக்கு கிடைக்காத மேன்மை நமக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் என்ன? உங்களை தெரிந்து கொண்டு பிடித்ததின் நோக்கம் இயேசுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி, இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும்படி. எத்தனை பேர் இன்னைக்கு வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டிருக்கிறார் கர்த்தர். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி இருக்கணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? கர்த்தரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி, தேவனை இந்த உலகத்திற்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தும்படி. ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. நான் எதற்காக உன்னை பிடித்தேன்னு 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10. இதெல்லாம் அப்படியே நோட்ல கோடு போட்டு வைக்கணும். பைபிள்ல இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 9ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எங்க இருந்து கொண்டு வந்தாரா? அந்த வார்த்தையை பாருங்க, விக்கிரகங்களை விட்டு. எத்தனை பேர் விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்தீங்க? நல்ல கை வைத்தவங்க. விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்ததுன்னா சும்மா கை வைத்தங்க. பாஸ்டர், நான் விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்தேன். ஆமா, கைத்துக்கு சும்மா கைத்துங்க. இது முன்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் பரலோகத்திலிருந்து வந்துட்டீங்களா? விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்தவங்க. சரி, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பிடித்த நோக்கம் எது தெரியுமா? உங்களை விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்காரனோ. நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, ஜீவனுள்ள, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யணும். எதற்காக உங்களை பிடிச்சாரு? சகோதரர் சொல்லுங்க, எதற்காக உங்களை பிடிச்சாரு? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம். எதற்காக உங்களை பிடிச்சாரு? ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேலை போறதுக்காக கர்த்தர் உங்களை பிடிச்சாரு? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். என்னை எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகின்றே. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய்
வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் எதற்காய் பீடிக்கப்பட்டேனோ அதை கொள்ளும்படி என்னை தேவன் பிடித்த நோக்கத்தை நீங்கள் மறப்பீர்களானால், தேவன் நம்மை பிடித்த நோக்கத்தை நீங்கள் மறக்க கூடாது. தேவன் பிடித்த நோக்கத்தை மறந்தால் தேவன் உங்களை மறப்பார். ஏன் உங்கள் வாழ்க்கையில கஷ்டம், ஏன் உங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம், ஏன் உங்கள் வாழ்க்கையிலே நன்றாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கங்கள், ஏன் உங்கள் வாழ்க்கையில பின்னுக்கு தள்ளப்பட்ட அனுபவங்கள், ஏன் முன்பதை போல உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? நான் பிடித்த நோக்கத்தை நீங்கள் மறந்தீர்கள். நான் உங்களை எதற்காக பிடித்தேன் அதை மறந்தீர்கள். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அந்த தேவன் எனக்கா என்னை பிடித்த நோக்கத்துக்கு நான் திசைக்கு நான் திரும்புவேன் என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பவர் வல்லவராயிருக்கிறார், கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. மோசே, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. நீ வரமாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது. நீ திக்குவாயும் மந்தனாவும் என்று சொல்லக்கூடாது. நான் பேச அறியேன் என்று நீ சொல்லக்கூடாது. நான் உன்னை பயன்படுத்துவேன். உன்னை கொண்டுதான் நான் மகிமைப்பட வேண்டும். உன்னை கொண்டுதான் நான் இந்த தேசத்தை அசைக்க வேண்டும். உன்னை கொண்டுதான் அந்த காலனியை நான் அசைக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்டதின் மிகப்பெரிய பிடித்ததின் நோக்கம் தன்னை என்னை உனக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, உனக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த தேசம் இந்த பட்டணம் அறிந்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை விட்டு வந்தவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை அந்த பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்ததற்கு காரணம் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி. நீங்கள் ஊழியம் செய்தால் வல்லமையாயிருக்கும், நீங்கள் ஊழியம் செய்தால் மகிமையாயிருக்கும், நீங்கள் சாட்சி சொன்னால் மகிமையாயிருக்கும், நீங்கள் ஒருவருக்கு ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். எந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்களோ அந்த பிரச்சனை உள்ள மக்களை எல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரும்படிக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி, உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும்படி அவர் பாரத்தோடு இருக்கிறார். அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்தார். ஊழியத்தை உற்சாகமாய் செய்யுங்கள், பாரத்தோடு செய்யுங்கள், ஊழியனோடு இசைந்து செய்யுங்கள். ஒரு 1000 பேராவது நம்முடைய வாழ்நாளிலே சாகிறதற்குள்ளாக இந்த தேசத்திலே கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டு நான் போக வேண்டுமே. என்னை பிடித்ததின் நோக்கத்தை நான் அறியாமல் நான் இருக்கக்கூடாது. ஏசாயா சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், ஆனால் மனிதர்களோ அறிவில்லாமையில் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுகிறான். இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவனுடைய மனிதனே, தேவனுடைய பிள்ளையே, என்னை இந்த உலகத்திற்கு, கர்த்தரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நான் உன்னை பிடித்தேன். உங்கள் சாட்சியின் ஜீவியம் நல்லா இருக்கட்டும், உங்கள் பரிசுத்த ஜீவியம் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு உண்மையுள்ள ஜீவியம். அநேகருக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழுங்கய்யா, அநேகருக்கு முன்பதாய் பரிசுத்த ஜீவியம் செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அற்புத அடையாளங்கள்ல ரெண்டாவது தான், அற்புத அடையாளங்கள்ல ரெண்டாவது தான். அற்புதம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, இவர் ஜெபித்தால் அற்புதம் நடக்குது என்பது அல்ல. இவர் பரிசுத்த மனிதன் என்று சொல்ல வேண்டும், இவர் ஜெபிக்கிற தேவ பிள்ளை என்று சொல்ல வேண்டும். இவர்கள் அப்படி ஊழியம் செய்கிறார், இப்படி ஊழியம் செய்கிறார் அல்ல, இவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை சொல்ல வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி வைத்திருக்கிறதான ஒரு பெரிய காரியம். கிறிஸ்தவர்களை பார்த்தோன்னே ஏன் அவங்க கேட்குறாங்க, கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவங்கன்னா அவங்க உண்மையா இருப்பாங்கப்பா, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. இன்னைக்கு பார்த்தா நம்ம கிறிஸ்தவன் தான் பெரிய பொய்லன்னு சொல்றியா, சொல்றதெல்லாம் பொய். சிலர்லாம் என்கிட்ட பொய் மடா பொய் சொல்லுவாங்க. எனக்கு முழு பொய் பூசணிக்கால பொழிச்சு வச்ச பயங்கரமான பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் பொறுமையோடு என்ன செய்வேன், பாரத்தோட வாஞ்சியோட கேட்பேன். ஆண்டவரே,
இந்த பொய்யெல்லாம் இந்த மாதிரி அண்ட புழு ஆசை புழு உருவாகலை ஆண்டவரே, உள்ள புழு நீ கூட்டத்தையா கத்தர் ஊழியத்தில் வச்சிருக்கிறீ ஆண்டவர், சை ஊழியத்தில் வச்சிருக்கேன்னு சொல்றேன், வச்சிருக்கிறீ ஆண்டவரே, மனம் திரும்பிட்டு ஆண்டவரே, இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உண்மையுள்ள மனிதனைத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி கத்தர் செலக்ட் பண்றாரு. பரிசுத்தமுள்ள மனிதனைத்தான் தன்னை வெளிப்படுத்தும்படி கத்தர் விரும்புகிறார். சாட்சி உள்ள மனிதனைத்தான் தன்னை வெளிப்படுத்தும்படி கத்தர் விரும்புகிறார். சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போன உடனே ஒரே அவயோ கார்டு தான். 4 வீட்டுக்கு பின்னாடி இருக்க வந்து கேட்குறான், என்னையா சண்டையா குடும்பத்தில், இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, பையில தூக்கிட்டு வந்தோன்னே தன்னால் என்ன செய்றாங்க, மல்லு கட்டுறாங்க. லீலியா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு லீலியா சொல்றீங்க? ஆமென். நம்ம பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்கணும். ஃபேக்ட்ரியில் எப்படி பேசுகிறீங்க, வீட்டில் எப்படி பேசுகிறீங்க, தெருவில் எப்படி பேசுகிறீங்க, லீலியா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பார்வை கவனமாக இருக்கணும். டபுள் மீனிங்கில் பேசுறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. கத்தர் தண்டிப்பார். கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். வேலை செய்கிற இடத்துல ஃபேக்ட்ரியில் ரூட் விடக்கூடாது, நூல் விடக்கூடாது. ஒழுங்காக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கத்தர் பார்க்கிறார். பிசாசு உங்களை கெடுப்பான். கத்தர் பிடிக்கிற மாதிரி பிசாசும் அவனுக்கு வேலையால பிடிக்கிறான். அக்கிரமம் செய்யும்படி, பொல்லாத பாவத்தை செய்யும்படி கத்தர் அந்த பிசாசு உங்களை எப்படி பண்ணி உங்களை தான் பிடிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடங்கள்ல எதிர்ப்பாளரோடு பேசுகிறது ஒரு லிமிட் தான், இடைவெளி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர்கிட்ட பேசும்போது இடைவெளி தான் இருக்கணும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குற எதிர்ப்பாளரோடு ஒரு இடைவெளி இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எதிர்ப்பாளரோடு பேசும்போது 2 நிமிஷம் தான், போன வை அப்படின்றணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபேக்ட்ரி விஷயமா பேசினாலும் சரி, எது விஷயமா பேசினாலும் சரி. இது என்னதில் ஆவியானவர் இப்படி பேச சொல்கிறாரு, ஏன்னு தெரில. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டில் கொடுத்துருக்கிற பிள்ளைகள், வீட்டில் கொடுத்துருக்கிற குடும்பம், இதற்கு முன்பு தாங்க நீங்கள் சாட்சியாக இருக்கணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாட்சியின் ஜீவியம் பரிசுத்த ஜீவியம், உண்மையுள்ள ஜீவியம். அவர் விருப்பத்தை செய்து முடிக்கத்தான் தன்னை வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பு தான் என்னால் பேச முடிஞ்சு, நீ டைம் இல்லை, ஒரே குறிப்பு தான் சரியாக பேசுகிறேன். தன்னை வெளிப்படுத்தும்படி, இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும்படி தான் கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை வெளிப்படுத்தணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சாட்சியை கெடுத்துட்டிங்கன்னா எதை வெளிப்படுத்த முடியாது? கர்த்தரை வெளிப்படுத்த முடியாது. உண்மையாக இருந்தால் தான் யாரை வெளிப்படுத்த முடியும்? கர்த்தரை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்தமாக இருந்தால் தான் யாரை வெளிப்படுத்த முடியும்? அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுவார். எதற்காக உங்களை பிடித்தாரு? தன்னை வெளிப்படுத்தும்படி. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிய வைத்து ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயம் செய்யும்படி. சரி, ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் இதை செய்யுங்க, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்தில். நான் எதற்காய் பீடிக்கப்பட்டேனோ அதை பீடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறே. நான் எதற்காய் பீடிக்கப்பட்டேனோ அதை பீடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறே. பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறே. நான் தொடர்ந்து ஓடுகிறே. பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறே. நான் எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவே. விசுவாசம் காத்து கொள்வே. விசுவாசம் காத்து கொள்வே. நான் எதற்காய் பீடிக்கப்பட்டேனோ
அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறே. நான் எதற்காய் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். முன்னானவை மறந்து பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி பின்னானவை முன்னானவை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். உங்க இருதயத்துல கைய வச்சு வலது கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவே. ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். எல்லாரும் சேர்ந்து நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். அப்படியே கையை உயர்த்தி நில்லுங்க பார்க்கலாம். இந்த கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு இந்த கேள்வியை கேட்கிறார். நான் உன்னை எதற்காக பிடித்தேன்? ஆதாமே எங்க இருக்கிறாய்? காயினே உன் சகோதரன் எங்கே? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களையும் பார்த்து கேட்கிறார். நான் உன்னை எதற்காக பிடித்தேன்? இன்றைக்கு அதை பிடித்துக் கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் இன்னும் இன்னும் அதிகமாய் நெருங்கி ஒரு நல்ல போராட்டத்தை இந்த உலகத்திலே போராடி ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தை செய்ய, என்ன வந்தாலும் நான் பின்தொடர்வேன் என்ற இந்த விசுவாச வாழ்க்கையை உங்களுக்குள்ளே போய் நீங்க சரி பண்ணிபடியும் நாங்கள் விரும்புகிறேன். விக்கிரகங்களை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து தேவனுக்கு சேவை செய்யும்படி, கர்த்தருக்கு தொண்டு செய்யும்படி, வலைகளை அலசி கொண்டிருந்த உன்னை, மீன் பிடித்துக் கொண்டிருந்த உன்னை, மீன்களுக்கு பின்பதாக இருக்கிற உன்னை, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கும்படி, மனுஷனை துன்பப்படுத்தி இயேசுவையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தவனை ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே பவுலே, நான் உன்னை பிடித்தது ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு, மேலான ஜனங்களுக்கு உன்னை பயன்படுத்தும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரவலாடு புண்ணாக இருக்கிற உன்னை ஆட்டு தொழுவங்களிலே கடப்பதற்கல்ல, அந்த ஆட்டு வாசனைகளிலே நீ இருப்பதற்கல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு நான் உன்னை பிடித்திருக்கிறேன், உன்னை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களோ, ஒருவேளை ஜெபத்தை நிறுத்திவிட்டீர்களோ, தேவனுடைய சித்தத்தை செய்வதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக நீ தொடர வேண்டும் என்று கர்த்தர் பாரத்தோடு கண்ணீரோ
பாரத்தோடு இந்த காலவேளையில உங்களை பார்த்து கேட்கிறார். எனக்காக நீ தொடர வேண்டும் என்று பாரத்தோடு இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். இன்னும் கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சபையிலே கர்த்தருக்காக நீ சாட்சியாய் தூணாய் நீ நிறுத்தப்பட வேண்டும். தேவனுக்காக கொடுக்க வேண்டும். இந்த ஊழியங்களை தாங்க வேண்டும். இதற்காகத்தான் நான் உன்னை பிடித்திருக்கிறேன். என் ராஜ்யத்தை உன் மூலமாய் கட்டி எழுப்புவேன். நான் உன்னை என்னை கொண்டு வெளிப்படுத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் வெளிப்படுத்தும்படி என்னை பயன்படுத்துங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வாசனை உங்களுக்கு இருக்கிற இடத்துல கத்தர் அந்த வாசனை கத்தர் ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். ஓ, சுடர்களை பிடித்து கொண்டு, வசனமாகிய சுடர்களை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிறதுக்கு தான் கத்தர் உங்களை வெளிப்படுத்தின. ஆண்டவரே நான் வாழ்ற இடத்துல உங்களை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே அதற்காக தான் என்னை பிடித்திருக்கிறீங்கப்பா, என்னை பிடித்திருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கை மாற்றினீங்கப்பா. என்னை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் பிளப்பை கத்தர் பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை நீங்க ஆண்டவரை உயர்த்தீங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன், இந்த இடத்துக்கு நான் இவ்வளவு தூரம் வந்ததற்கு நீங்க தான்ப்பா ஆண்டவரே. எதற்குனா என்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி தான் நான் உன்னை பிடித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். நீர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நொடி பொழுது கூட விலக மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. உமக்காக சாட்சியா வாழ்வேன் ஆண்டவரே. உமக்காக பரிசுத்தமா வாழ்வேன் ஆண்டவரே. உமக்காக உண்மையுள்ள ஜீவியம் பண்ணுவேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல உங்களை வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. இந்த ஊர்ல உங்களை வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. வேலை செய்யற இடத்துல என்ன உங்களை வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. இந்த பிப்ரவரி மாதம் இந்த 2வது வாரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷம் நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை வெளிப்படுத்தி என்னை நான் உன்னை வெளிப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ உயர்த்தப்படுவாய். நீ மேன்மை அடைவாய். காரணம் என்னை உனக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த ஊருக்கு உன்னை வெளிப்படுத்தும்படி. ஒருவேளை நீங்க வெட்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறாரு. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய நாளுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரிந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.